எபிரேயன்னா யாருன்னு தெரியுமா? அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் என்பதற்கு கடந்து வந்தவன் என்ற அர்த்தம். கடந்து வந்தவன், அவன் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவன் அல்ல. எபிரேயன் நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக எங்க போக சொல்றாரு அங்கெல்லாம் அவன் போயிட்டே இருப்பான். இரண்டாவது, அக்கறையில் இருந்து வந்தவன் என்ற அர்த்தம். கடந்து வந்தவன், இரண்டாவது அக்கறையில் இருந்து வந்தவன் என்ற அர்த்தம் எபிரேயன் என்பதற்கு. இப்ப முதல்ல பைபிள்ல ஒரு எபிரேயன் சொல்லப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரு கடந்து வந்தவர். இரண்டாவது, அவர் ஒரு பரதேசி, நிலையா இல்ல. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் அநேருக்கும் சகோதரனாகிய மம்ரோ. பாருங்க, தப்பி ஓடின ஒருவன் வந்து எபிரேயனாகிய அபிராமிடத்தில் சொல்லுகிறான். அபிராம் யார்? அவன் ஒரு எபிரேயன். முதல்ல இவனுக்கு சொந்த ஊர் இது அல்ல. அல்லேலூயா. இவன் தகப்பனை தேவன் அழைத்தார், தகப்பனோடு சேர்ந்து புறப்பட்டு வந்தவன், நாடு விட்டு வந்தவன் எபிரேயன். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மோசே ஒரு எபிரேயன். பச்சிலம் குழந்தை பிறந்தது, அது அழகுள்ளது என்று கண்டப்பட்டால் அந்த குழந்தையை கொலை செய்கிறான் என்பதை அறிந்து தாயானவள் பாதுகாக்கிறாள். பாதுகாக்க முடியாத தருணத்தில் ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியிலே குழந்தையை வைத்து ஆற்றிலே விடுவாள். இப்போது பார்வோனுடைய குமாரத்தி ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிற போது வருகிற பெட்டியை பார்க்கிறாள். பெட்டியை திறந்து பார்த்தாள். பார்த்தபோது சொல்லுகிறாள், இது எபிரேய பிள்ளை. யாரும் வந்து சொல்லல இது எபிரேய பிள்ளைன்னு. ஏன்? அக்கறையிலிருந்து வருது. யோசிக்கணும். கடந்து வருகிற பிள்ளை, நிலை இல்லாத பிள்ளை ஆனபடினால் இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை. அப்ப தேவன் பட்டா போட்டு, நான் இங்கதான், இப்படித்தான், என் குணத்தை மாற்ற மாட்டேன், என் பேச்சு மாறாது, என் கிரியை மாறாது, என் வாழ்க்கை மாறாது, நான் என்னிடத்தில் மனம் திரும்புதல் வராது என்று சொல்லி இருக்கிறவன் ஒரு நாளும் எபிரேயன் ஆக முடியாது. தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவன், பழையவைகளை விட்டு புதியவைக்குள் எவன் பிரவேசிக்கிறானோ அவன் எபிரேயனாக, தேவ ஜனமாக மாறும். சரி, இப்ப வேதத்துக்குள்ள போனீங்கன்னா, வேதத்தினுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, ஜீசஸ் சொல்றாங்க, இயேசுன்னு சொல்றாங்க, ஈசோஸ் சொல்றாங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும், அதுக்கு நான் வரல. ஆனா பைபிள் இவர் யாருடைய கடவுள் அப்படின்னு சொல்ற நேரத்தில் வேதம் சொல்லுது, இவர் எபிரேயர்களின் கடவுள். யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 3:18, யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 5:3, அப்புறம் 7:16 எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்றாரு, எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், நான் எபிரேயர்களின் தேவன். எபிரேயர்களின் தேவன் சொன்னார் என்று சொல், எபிரேயர்களின் தேவன் நான் அனுப்பினேன் என்று சொல். அங்க தமிழ்நாட்டின் தேவனோ, உலகத்தின் தேவனோ, அல்லது அமெரிக்க தேவனோ, இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்து தேவனோ இல்ல, எபிரேயர்களின் தேவன் எபிரேயர்களை வேர்திரிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கணும். இவன் எபிரேயன்னு ஏன் சொன்னான் அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஏன் இந்த வார்த்தையை இவன் சொல்லலாம்? இவன் எபிரேயன்னு சொல்ல தேவையில்லையே, ஏன்னா புறஜாதி மக்கள் மத்தியில் ஓடி போறான். ஆனா தைரியமா சொல்றான் எபிரேயன். இவன் இந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் ஜனங்களுக்கு பயம் உண்டாச்சு. ஆகா, இவன் எபிரேயன் என்றால் எபிரிய தேவனின் பிள்ளை.
அப்ப இவன் எபிரேயருடைய தேவனுடைய நாமத்தை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு இவன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறான் என்கின்ற பயம் வந்தது. இவனால் தான் இந்த கப்பலுக்கு பிரச்சனை, இங்க இருக்கிற ஜனத்துக்கு பிரச்சனை, இந்த கப்பலில் இருக்கிற பொருட்களுக்கு பிரச்சனை. புரிந்து கொண்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, நீ வேதாகமத்தை கையில் எடுத்து வேதாகமத்தின் இறைவனை ஆராதிப்பது முக்கியம் அல்ல. அந்த ஆராதனை, அந்த தேவனுக்கு நீ உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னையும் உன்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சின்ன பின்னப்படுத்திவிடும். நான் சரியில்லை அப்படின்னா நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் புறஜாதி இல்லை, நான் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு யூதன் என்று சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உருமாற்றம் அடைந்தது உண்மையானால் அந்த உருமாற்றம் என் தேவருக்கு முன்பாக சரியாக இருக்கணும். இல்லையானால் நான் என்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனோ அன்று முதல் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் கடந்து வரும். இது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சும் பழைய காடிப்பானையில தான் விழுறோம். ஏன் என்னன்னு கேட்கிறேன், எதுக்குன்னு கேட்கிறேன். பரவாயில்ல, வேற என்ன பண்ண, இப்பதான் சுகமா இருக்குது. சுகமா வாழணும்ல, மனம் போல வாழணும்ல, கட்டுப்பாட்டோடெல்லாம் வாழ முடியாது. நீ கட்டுப்பாட்டோடு வாழவில்லை என்று சொன்னால் எபிரேயன் என்று சொல்லாதே, எபிரேய தேவர்களின் தேவனின் பிள்ளை என்று சொல்லாதே. நீ சுயமாய் வாழு, புறஜாதியாய் வாழு, விக்கிரகத்தை வழிபடு, பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயோ அன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் என்பது வேண்டும். இல்லையானால் நீ நம்புகிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை. யோனா கப்பலை நம்பினான், கப்பலில் இருக்கிற மாலுமிகளை நம்பினான், கப்பலோட்டியை நம்பினான். ஆனபடியினால் பிரச்சனை. நம்பினால்தான் போய் நிம்மதியாக தூங்கினான் தெரியுமா? ஏன்னா என்ஜின் பற்றி எனக்கு தெரியும். ஒரு கப்பலில் 3 என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்கும். என்ஜின் ரூமில் போய் யாரும் தூங்க முடியாது. என்ஜினியர் உள்ளே போகணுன்னா, என்ஜினியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் உள்ளே போகணுன்னா கூட காதை அடைச்சி வச்சுட்டு தான் போவானுங்க. சவுண்டை கேட்டு ஏதாவது பிரச்சனை வரணும்னா மட்டும்தான் அதை தூக்கி எடுப்பான். அப்படிப்பட்ட சவுண்டு இருக்கிற இடத்துல போய் யோனா நிம்மதியாக தூங்குறானா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம அப்படி தானே, நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் எனக்கு யாருக்கும் தெரியலையே. எனக்கு என்ன பிரச்சனை, என் புருஷனுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை, என் வீட்டில் என்ன பிரச்சனை, புரியுதான்னு கேட்டா இல்லை. ஏன் மரணமே வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். உண்மை, மரணம் வருதுன்னு சொன்னா கூட துக்கம் வராது, மனம் திரும்புதல் வராது. துக்கம்னா என்னங்க, அந்த நேரத்தில் மரணம் வரும்ல என்ன செய்ய, அந்த நேரம் பாட்டு பாடு, அடுத்த செகண்ட் மறுபடியும் பழைய கதை தான். அப்போ உன்கிட்ட அந்த துக்கம் இல்லை. நீ மனம் மாறுவதற்கு, மனம் மாற உனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் உனக்கு பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உன் பிரச்சனை மாறுமான்னு கேட்கிறேன், உன் போராட்டம் மாறுமான்னு கேட்கிறேன். உண்மை சொல்றேன், தேவநாமத்தில் சொல்றேன், உனக்கு மாறாது. நீ சபிக்கப்பட்ட சந்ததி. மனம் திரும்புவதற்கு ஒப்புக் கொடுக்காதபடியினால், நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்காதபடியினால் சாபமும் பாவமும் பாரம்பரிய கட்டும் மாந்திரீகமும் மாம்சத்தினுடைய கிரியைகளும் உன்னை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. தப்ப முடியாது. வேணும்னா தப்பிப்பாரு, எங்க வேணாலும் போய் தப்பாரு. இந்த இடத்துல தப்ப முடியாம நீ வேற எங்கேயும் தப்ப முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல தேவன் அப்பட்டமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ செய்யற காரியங்களை கூப்பிட்டு சொல்றதா இந்த தேவன். உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த தேவன். என்ன நடக்கும்னு சொல்றதுதான் இந்த தேவன். ஆனால் உனக்கு மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நீ அழிந்து போவதற்கு நீ கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். யார் என்ன செய்ய முடியும்? யோனாவை போல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் யோனா சொன்னா, என்ன தூக்கி கடல்ல போட்டு நீங்க தப்பிடுவீங்க. இப்ப சம்பந்தப்பட்டவன் சாகணும். எப்படி? ஆனா என்ன பண்ற, நீ விசுவாசி இல்லை, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற, எப்படி சாக போற? யோனா சொன்னா, உங்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்னை முதலில் தூக்கி கடலிலே போடுங்கள். இதுதாங்க தேவனுடைய திட்டம். பாவம் செஞ்சவன்
ஆழிக்குள் கடந்து போக வேண்டும், படு பாதாளத்திற்குள் கடந்து போக வேண்டும். அவன் உணரணும், மூச்சு முட்டி சாகும் தரவாயில் அவன் கடந்து போகணும். ஆழி என்னை சுத்தி கொண்டது, கடல் பாசி என்னை மூடிக்கொண்டது, மரண தரவாயில் நான் இருக்கிறேன் என்கின்ற உள்ளான உணர்வு அவனுக்கு கடந்து வந்தது. ஆனா உனக்கு இல்ல தெரியுமா? இங்கதான் உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நீ மனம் திரும்புறியான்னு கேட்டா இல்லையே. ஏன் ஏன் உன்னால மனம் திரும்ப முடியல? உன் பொண்டாட்டியை குறிச்சு, உன் பிள்ளையை குறிச்சு, உன் புருஷனை குறிச்சு, உன் குடும்பத்தை குறிச்சு உனக்கு கவலை இல்லை. ஆனா நடிப்ப, ஐயோ அவியலுக்கு இப்படியா என்ன பண்ண, ஐயோ என் மோனுக்கு இப்படியா என்ன பண்ண, நடிக்கிறதுல நீ கில்லாடி, பாசாங்கம் செய்யறதுல நீ கில்லாடி. ஆனா மனம் திரும்பணும்ன்றதுல உனக்கு எந்த சான்ஸும் இல்லை. அப்ப நீ சபிக்கப்பட்ட கூட்டம், மாற்றம் இல்லை. அல்லேலூயா.